ராஜ்மோகன் சொல்லலாம். ஏன் ராஜ்மோகன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பட்டியலினத்திலிருந்து வராரு. இவரெல்லாம் வந்து அமைச்சரா அப்படி இப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து இவருக்கு என்ன தெரியும், இவர் சினிமா பட்டிமன்ற பேச்சாளர் தானே, பட்டிமன்ற பேச்சாளர் தானே அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அதிக பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு துறை பள்ளிக்கல்வித்துறை தான். பள்ளிக்கல்வித்துறை. ஏன்னா நிறைய டீச்சர்ஸு, வேலைவாய்ப்பு பிரச்சனை, போராட்டம், ஜாக்டோ ஜியோ, இந்த ப்ராப்ளம், பள்ளிக்கல்வித்துறை நிதி வராம இருக்கிற பிரச்சனை, ஒன்றிய அரசோட பிரச்சனை, புதிய கல்விக் கொள்கை பிரச்சனை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிஎம் ஸ்ரீ திட்டம் என்னன்னும் போது அதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்திரிகையாளரை செஞ்சுட்டு சமாளித்து இப்படி அப்படின்றாரு. அப்புறம் அஜித்துக்கும் போய் அவங்க வீட்டுக்கும் போய் துக்கம் விசாரிச்சுட்டு நான் வந்து எல்லாருக்குமான ஆள் அப்படின்றாரு. அதே மாதிரி பத்திரிகையாளர்களை தொடர்ந்து சந்திக்கிறது, யார் ஆஃபீஸ் போய் இல்ல அதுல உண்மையிலேயே சொல்றேன்னா, அது உண்மையிலேயே வந்து அமைச்சர் ராஜ்மோகன் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப் தான். அவ்வளவு ஒரு இணக்கமான ஒரு மனிதர் தான். இணக்கமா இருக்காரு. ஏன்னா நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. பத்திரிகை துறைக்கு அவர் தான் அமைச்சர். போய் பார்க்கும்போது இல்லைங்க, அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் மாதிரி இல்லை, ரொம்ப எளிமையாக பழகுறாரு. அதுக்கப்புறம் போன உடனே டிஃபன் சாப்பிட்டீங்களாலாம் கேட்குறாரு, காஃபி எதனா சொல்லவான்றாரு. அப்போ ஒரு அமைச்சரை பார்க்கறதுக்கு அரசாங்க ரீதியாக பார்க்க போனால் அவர் வந்து டிஃபன் சாப்பிட்டீங்களா, காஃபி குடிச்சிங்களா, எப்படி வந்தீங்க, இது மாதிரிலாம் பழகுறாரு.